عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. قال النبي صلى الله عليه وسلم: من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இறைச்சமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் ஹஜ்ஜினுடைய புனித காலங்கள் துவங்கி உலகத்தின் நாலாபுறங்களில் இருந்தும் புனிதமிகு காபத்துல்லாவை முன்னோக்கி ஹாஜிகள் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிற தருணம் இது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் கண்கள் மூடுவதற்கு முன்பு ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். யாருக்கு அந்த நல்வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த வாய்ப்பினை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். இந்த புனிதமான தருணத்தில், நேரத்தில் ஹாஜிகள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள், புனிதமிகு அந்த இடத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் எவ்வளவு உயர்தரமானவர்கள் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிப்பதாவது: நாங்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு குன்னா மஅன் நபிய்யி பிமினா, மினாவில் இருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரே ஒரு ஹஜ். அந்த ஹஜ்ஜினுடைய சந்தர்ப்பத்தில் புனித மினாவிலே நாங்கள் தங்கியிருந்தோம். இது அக்பல தாயிஃபத்தும் மினல் யமன். அப்போது யமனிலிருந்து ஒரு கூட்டத்தவர்கள் ஹஜ்ஜிக்காக வந்திருந்தார்கள். ஃபகாலு ஃபிதாக்க அல் உம்மஹாத் வல் ஆபா அக்பிர்னா பி ஃபதாயிலில் ஹஜ். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புனிதமிகு மினாவில் வந்து சந்தித்து, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களது தாயும் தகப்பனும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், ஹஜ்ஜினுடைய சிறப்புகள் குறித்து எங்களுக்கு சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய சிறப்புக்கு பதிலாக ஹாஜியின் சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். பலா ஐயோ ரஜுலின் ஹரஜ மின் மன்சிலிஹி ஹாஜ்ஜன் அவ் முக்தமிரன் ஃபகுல்லமா ரஃபஅ கதமன் வ வலஅ கதமன் தனாசரத்தி துனூபு மின் பதனிஹி கமா யதனாசருல் வரகு மினஷ் ஷஜர். ஒருவர் ஹஜ்ஜுக்காக வேண்டியோ அல்லது உம்ராவுக்காக வேண்டியோ எஹ்ராம் அணிந்து புறப்படுவாரேயானால் அவர் புறப்பட்ட அடுத்த நொடியிலிருந்து
அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடிக்கும் பகரமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். கமா யதனாஸருல் வரகு மினஷ் ஷஜர், மரத்திலிருந்து இலைகள் உதிர்வது போல அவருடைய உடலில் இருந்து அவருடைய பாவங்கள் உதிர்ந்து கொண்டே இருக்கும், அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடிக்கும் பகரமாக. சாதாரணமாக கிடைக்காத ஒரு வாய்ப்பு. ஒரு ஹாஜ் அவர் வாழுகிற காலத்தில் இருந்த நேரத்தில் எப்படிப்பட்டவராக வாழ்ந்திருந்தாலும், எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தருவதே அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டான் என்பதற்குண்டான முதல் அடையாளம் ஹஜ்ஜினுடைய வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருப்பது, உம்ராவுடைய வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருப்பது. காரணம், அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் பகரமாக அவருடைய பாவங்கள் அழிந்து கொண்டே போகும். பேதா வரதல் மதீனா சாஃபகன் நீ பிஸ்ஸலாம் சாஃபகத்துல் மலாயிகத்து பிஸ்ஸலாம். அவர்கள் மதீனாவுக்கு வந்து எனக்கு சலாம் சொல்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் சலாமின் மூலமாக என்னிடத்தில் முசாஃபகா செய்கிற போது மலக்குமார்கள் அவர்களிடத்தில் முசாஃபகா செய்கிறார்கள். அந்த ஹாஜிகளிடத்திலே மலக்குமார்கள் முசாஃபகா செய்கிறார்கள். ஃபைதா வரத துல்ஹுலைஃபா வகத்தஸல தஹரஹுல்லாஹு மினத் துனூப். அவர்கள் பிறகு மதீனாவுடைய ஜியாரத்தை முடித்து ஹஜ்ஜிக்காக துல்ஹுலைஃபா என்கிற அந்த இடத்தை அடைந்து இஹ்ராம் கட்டி வைதா லபிஸ தௌபைனி ஜதீதைனி ஜஜ்ஜதல்லாஹு லஹு மினல் ஹஸனாத். அவர்கள் புத்தாடைகளை, புதிய அவர்களுடைய இஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து கொள்கிற போது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எல்லா பாவங்களிலிருந்தும் அவர்களை குற்றமற்றவர்களாக, அவர்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் மாற்றி அவர்களை பரிசுத்தவானாக, புதியவர்களாக அல்லாஹ் அவர்களை மாற்றுகிறார். வைதா கால லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அவர்கள் தல்பியாவுடைய முழக்கத்தை முழங்குகிற போது யா அல்லாஹ் இதோ நான் வந்து விட்டேன், யா அல்லாஹ் இதோ நான் வந்து விட்டேன் என்று ஹாஜிகள் அல்லது உம்ரா செய்யக்கூடிய உம்மார்கள் சொல்கிற போது அஜாபஹுர் ரப்பு பிலப்பைக் வ சஅதை அஸ்மஉ கலாமக் வ அன்துரு இலைக். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவர்களுடைய வார்த்தைக்கு பதிலளிக்கிறார். உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான், வருக வருகன்னு கூப்பிடுறான். உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், நீங்கள் அன்துரு இலைக் வ அஸ்மஉ கலாமக், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் செவிமடுக்கிறேன், நான் காது கொடுத்து காது தாழ்த்தி உங்களுக்கு மதிப்பளித்து கேட்கிறேன். அன்துரு இலை, நான் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த ஹாஜிகளுக்கு சொல்கிறார். வைதா தஹல மக்கா வ தாஃப வ ஸஆ பைன ஸஃபா வல் மர்வா வ அஸ்ஸலஹு அல்லாஹு லஹுல் கைராத். அவர்கள் புனித காபாவுக்கு வந்து காபாவை தவாஃப் செய்து சையை நிறைவு செய்கிற போது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவர்களுக்கு எண்ணிலடங்காத நன்மைகளை, சொல்லி முடிக்க முடியாத நன்மைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவர்களுக்கு அவர்களுடைய ஹக்கில் ஏற்பாடு செய்கிறார். ஃபைதா வகஃபு பி அரஃபா, ஹஜ்ஜுடைய காரியத்தை ஆரம்பித்தவர்கள் அரஃபாவுடைய பெருவழிக்கு வருகிற போது வலஜ்ஜத்தில் அஸ்வாத்து பில் பாஹாத்தி, அவர்கள் தங்களுடைய குரல் உயர்த்தி சப்தமிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற போது, பாவ மன்னிப்புகள் கேட்கிற போது பாஹல்லாஹு பிஹிம் மலாயிகா சப்அ ஸமாவாத்தின், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா 7 வானங்களில் இருக்கிற மலக்குமார்களையும் ஒன்று கூட செய்கிறான், அழைக்கிறான். அழைத்து சொல்வான், யா மலாயிகத்தி வ சுக்கானு ஸமாவாத்தி அமா தரவுன இலா இபாதி அத்தௌனி மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக் ஷுகுஸம் வ குபரா. மலக்குமார்களே, வானத்தில் வசிக்கக்கூடியவர்களே, நீங்கள் என்னுடைய அடியாரை பாருங்கள். இவர்களெல்லாம் ஒவ்வொரு பிரதேசங்களிலிருந்து, ஒவ்வொரு நாட்டிலிருந்து, ஒவ்வொரு இடங்களிலிருந்து எனக்காக வந்திருக்கிறார்கள். ஆடைகள் புழுதி அடைந்தவர்களாக, எதை பற்றியும் அவர்கள் அழகை யோசிக்காதவர்களாக, அன்ஃபகுல் அம்வால், அதிகமான பொருளாதாரத்தை செலவழித்து, அபுதான், அதிகமான உடல் கஷ்டங்களை சகித்துக் கொண்டு
என்னிடத்திலே அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஃபவஇஸ்ஸதி வஜலாலி வகரமி லஅஹபன்ன முஸீஅஹும் பிமுஹ்ஸினிஹிம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மலக்குமார்களை சாட்சியாக்கி சொல்கிறார். மலக்குமார்களை சாட்சியாக்கி அரஃபாவுடைய பெருவழியில் அவர்கள் தௌபா செய்கிற போது, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிற போது அல்லாஹ் மலக்குமார்களுக்கு முன்னிலையில் சொல்கிறான், இவர்கள் எல்லோருடைய பாவங்களையும் நான் நன்மைகளாக மாற்றிவிட்டேன், பாவங்களை அழித்து விட்டேன், பாவங்களை போக்கிவிட்டேன் என்பதல்ல, எவ்வளவு பாவத்தோடு இவர்கள் வந்தார்களோ அதை அப்படியே நன்மைகளாக நான் பகரமாக்கி விட்டேன், மாற்றிவிட்டேன். வல உஹ்ரிஜன்னஹும் மினத் துனூபி கயௌமின் வலதத்துஹும் உம்மஹாத்துஹும். அவர்கள் இங்கிருந்து அரஃபாவிலிருந்து திரும்பி செல்கிற போது அவர்களுடைய தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த அன்று பிறந்த பாலகனை போல குற்றமற்றவர்களாக பாவமற்றவர்களாக அவர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்புவார்கள். ஃபைதா ரமவ் அல் ஜிமார வஹலகு அர்-ருஊஸ வஸாரு அல்-பைத்த. அதற்கு பிறகு ஹஜ்ஜினுடைய கடமைகளான ஷைத்தானுக்கு கல்லெறிந்து அவருடைய முடிகளை களைந்து பிறகு பைத்துல்லாவை தவாஃபும் செய்து முடித்து விட்டால் நாதா முனாதிம் மின் புத்துனானில் அரிஷ், அரிஷுடைய உட்புறத்தில் இருந்து ஒரு மலக்கு அறிவிப்பு செய்வார். அந்த ஹாஜிகளை பார்த்து இர்ஜிஉ மக்ஃபூரன் லக்கும் வஸ்தஅனிஃபுல் அமல், நீங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக திரும்பி செல்லுங்கள். வஸ்தஅனிஃபுல் அமல், இனி நீங்கள் செய்கிற அமல்களை புதிதாக ஆரம்பியுங்கள், இனி நீங்கள் புதிதாக அமல் செய்யுங்கள், இதுவரை நீங்கள் செய்த அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அரிசில் இருக்கக்கூடிய மலக்கு இவர்களை பார்த்து சொல்கிறார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹாஜிக்குண்டான, ஒரு ஹாஜிக்கு கிடைக்கக்கூடிய மிக மிக சொற்பமான விஷயங்கள் குறித்து பேசி இருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டியதுதான் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அன்பு. அந்த ஹாஜை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், இல்லைன்னா அல்லாஹ்வுக்கு யாரின் மீது பிரியமில்லையோ அவர்களை ஹஜ்ஜுக்கு அழைப்பதில்லை, அவர்களுக்கு மக்காவுடைய புனித இடத்தில் கால் பதிக்கும் பாக்கியம் கிடைப்பதே இல்லை. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் யாரின் மீது அன்பு கொண்டிருக்கிறானோ, அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்குத்தான் அந்த புனிதமான பாக்கியத்தை தருகிறார். புனிதமான பாக்கியத்தை தந்த அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தன்னுடைய அருள் இல்லத்துக்கு அழைத்து அவர்களுடைய அத்தனை பாவங்களையும் நன்மைகளாக மாற்றி அவர்களை அன்று பிறந்த பாலகனாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா திருப்பி அனுப்புகிறான் என்று ஹாஜி சம்பந்தப்பட்ட ஒரு சில ஃபலாயில்களை, சிறப்புகளை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள், பொதுவாகவே நான் அடிக்கடி சொல்வது, யார் மேல நமக்கு அன்பும் பண்பும் அவர்கள் பாசமும் அதிகம் இருக்குமோ அவர்கள் மீது கண்டிஷனும் அதிகமா இருக்கும். யாரோ ஒரு பையன், சம்பந்தமில்லாத ஒருத்தன் ஒரு தவறு செய்யறாங்க போது கண்டுகொள்ளாத நம்முடைய மனம், நம்ம வீட்டு புள்ள, நம்ம சொந்தக்கார பிள்ளைய, நம்ம தெருவை சார்ந்தவன், நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவன் அப்படின்னா அவன் மேல தனி கவனம் செலுத்துவோம், அவனை திட்டுவோம். ஏன்டா இது செய்யற, இப்படி செய்யலாமா, அவங்க அத்தாட்ட சொல்லி கொடுக்குறேன் பார் அப்படிம்போம். அதே சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் செய்யும் போது கண்டுக்காம போவோம். யாரின் மீது நமக்கு அன்பு இருக்கிறதோ அவர்களை திருத்தணும்னு நாம நினைப்போம். அவர்கள் மீது நமக்குண்டான கண்டிஷனும் அதிகமா இருக்கும், கட்டளைகளும் அதிகமாக இருக்கும். அதே போலத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஹாஜிகளை தன்னுடைய இல்லம் அழைக்கிறான். ஒன்றுக்கு 1,00,000 அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நன்மைகளை மாற்றுகிறான். காபாவில் தொழக்கூடிய அமல்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் ஒன்றுக்கு 1,00,000 அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மாற்றி தருகிறான் என்றால் சும்மா கிடைக்காது. அதனாலதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று பிறந்த பாலகனாக ஹாஜிகள் வருகிறார்கள் என்கிற அந்த வார்த்தைக்கு விளக்கம் தருகிற போது இப்படி சொல்வார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹி வலம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக் வலதத்துஹு ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்மு. எப்போது ஒரு ஹாஜி அன்று பிறந்த பாலகனாக திரும்புவார் தெரியுமா? அவரிடத்தில் 3 தன்மைகள் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போறவங்களும் கேட்கணும், ஹஜ்ஜிக்கு போகணுன்ற ஆசை உள்ளவங்களும் கேட்கணும். இன்ஷா அல்லாஹ்
நாம இன்ஷா அல்லாஹ் நமக்கு எப்ப அந்த வாய்ப்பு கிடைக்குமோ அப்ப நாம இப்படித்தான் நடந்து கொள்ளணும் என்கிற அந்த நினைப்புக்கு வரணும். அவர்களுக்கு 3 விஷயங்கள் அவசியம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் முதலாவது மன் ஹஜ்ஜ லில்லாஹ், அவருடைய ஹஜ்ஜு அல்லாஹ்வுக்காக வேண்டியதாக இருக்கணும். பேருக்காக, புகழுக்காக, குடும்பத்துல எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்க நாம போனா அசிங்கம் என்பதற்காக எந்த காரணமும் இருக்கக்கூடாது. லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் செய்த இஹ்லாஸானதாக ஹஜ் இருக்க வேண்டும். முதல்ல எண்ணம் தூய்மை பெற வேண்டும் ஹஜ்ஜுக்கு. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வலம் யர்ஃபுத், பாவமான பேச்சுக்கள் பேசக்கூடாது. அருவருப்பான பேச்சுக்கள் அல்லது கணவன் மனைவியாக போகக்கூடியவர்கள் இஹ்ராமுடைய நிலைமையில் இருக்கும் போது இச்சை தருகிற வார்த்தைகள், சாதாரணமா கணவன் மனைவி என்னென்ன பேச்சுக்கள் பேசலாமோ அவைகள் கூட இஹ்ராமுடைய நிலைமையில பேசக்கூடாது. ஹஜ்ஜினுடைய காலத்துல, ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டிட்டா ஹஜ்ஜில் இருந்து முடிகிற வரைக்கும் அந்த 5 நாட்களும் அது மாதிரியான பேச்சுக்கள், இச்சை தருகிற வார்த்தைகள், பேச்சுக்கள் இவைகள் எல்லாம் தவிர்க்க வேண்டும். இது மாதிரியான பேச்சுக்கள் பேசுவது, தவறான பேச்சுக்கள் பேசுவது, இவைகளை எல்லாம் தவிர்த்திருக்க வேண்டும். வலம் யஃப்சுக், அவர் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். 3 நிபந்தனைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒண்ணு, அவருடைய எண்ணம் சரியாக இருக்கணும். இங்கிருந்து கிளம்பும் போதே வேற எந்த நோக்கத்துக்காக வேண்டி ஹஜ் செய்யல, அங்க போய் அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் அப்படி எந்த நோக்கமும் கிடையாது. அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜுக்கு போறேன், அது மட்டுமே நோக்கம். இரண்டாவது, அவர் மனைவியோடையோ அல்லது மற்றவர்களிடத்திலேயோ தவறான வார்த்தைகள் கொண்டவர் பேசக்கூடாது. இச்சையான வார்த்தைகளோ அல்லது மோசமான வார்த்தைகளோ அருவருக்கத்தக்க வார்த்தைகளோ பேசக்கூடாது. மூணாவது, வலம் யஃப்சுக், அவர் பாவம் செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. எதெல்லாம் பாவத்துடைய லிஸ்ட்ல இருக்கோ அதை எதையுமே ஹாஜி ஹஜ்ஜினுடைய காலங்களில், அவருடைய அந்த நேரங்களில் அவர் கண்டிப்பாக தவிர்க்கணும். அப்படி தவிர்த்திருந்தால் மட்டுமே ரஜஅக யௌமின் வலதத்துஹு உம்மு, அவர் அன்று பிறந்த பாலகனாக திரும்புகிறார் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இப்ப இங்கிருந்து கிளம்பும் போது இந்த 3 விஷயங்கள் நம்முடைய மனசுல ஆழ பதியணும். நாம் ஒரு புனிதமான இடத்துக்கு போறோம், அங்க எவ்வளவு நன்மைகள் நமக்கு அதிகம் கிடைக்குமோ அதே மாதிரி அங்க போய் ஒரு பாவத்தை செஞ்சுட்டா நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அதனுடைய கஷ்டங்களும் அதனுடைய தீமைகளும் அதிகமா இருக்கும். அதனால அங்க போய் பாவம் என்பதை பத்தி யோசிக்க கூடாது. அப்படி என்ன பாவம் அப்படின்னு நினைக்கலாம். மொபைல் கையில இருந்துட்டா என்ன பாவம் அப்படின்னு சொல்லி தர வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் பாவமே, அது கையில இருக்கிறது தான் பாவம். நீங்க போன உடனே புரிவாங்க, ஹஜ்ஜிகள் பாய்வாங்க. அவங்க அந்த ரூமுக்கு போய் ரூம்ல போய் உட்கார கூட மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த பெட்டு என்னன்னு கூட முடிவா இருக்காது. போன உடனே அந்த யார் கூட்டு போனாரோ அவர்கிட்ட போய் கேட்கறது, வைஃபை பாஸ்வேர்டு கொடுங்க, பாஸ்வேர்டு கொடுங்க, வைஃபை பாஸ்வேர்டு கொடுங்க. அதை போட்டு அது வந்துடணும். வாட்ஸ்அப் எல்லாம் வரும் அப்பதான். ஏன்னா இங்கிருந்து கிளம்புனதுல இருந்து பிளைட்லயும் யூஸ் பண்ண மாட்டோம், ஒண்ணுமே இருக்காது. அங்க போன உடனே இன்னும் சிம் வாங்கல போடல, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். வைஃபை பாஸ்வேர்டு கிடைச்சா தான் நிம்மதியே வரும், மூச்சு வந்த மாதிரி இருக்கும். அது வந்த உடனே அது வந்துட்டா போதுமே, அப்புறம் எந்த பாவம்னு சொல்லியா கொடுக்கணும். இங்க என்னென்ன சரி எல்லாம் பார்த்துட்டு போனோமோ, போன ஒரு 2 நாள் அப்படியே அல்லா 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 அல்லான்னு போறது. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் மாறி போய் அப்புறம் நல்ல பெட்ல ஜம்முன்னு ஏசியை போட்டு படுத்து தூங்கணுமா, நல்ல என்ன சீரி எல்லாம் இருக்கா எல்லாத்தையும் பார்த்தோமா, அல்லாஹ் பாதுகாக்கணும். செய்யற ஒவ்வொரு பாவமும் பன்மடங்கான தீமைகளை, பன்மடங்கான பாவங்களை பெற்றுத்தரக்கூடியது என்கிற எண்ணம் இருக்கணும். மிக குறிப்பாக சொல்றதா இருந்தா, என்ன அமல்கள் சாதாரணமாக நம்முடைய இடங்கள்ல செய்யறோமோ அதுல குறைவு வரக்கூடாது. குறிப்பா 5 வேளை தொழுகை, அங்க நமக்கு எந்த வேலையும் இல்லையே. 5 வேளை தொழுகிறதுல என்ன சிரமம்? இங்க நம்ம போன உடனே நீங்க பாஸ்வேர்டு வாங்கிடுறீங்க, டைம் எல்லாம் தெரிஞ்சிருது, எங்க பாங்க் சொல்ல போறாங்க எல்லாம் டைம் தெரிஞ்சிருது. எப்ப பாங்குடைய நேரம் இருக்கிறதோ பாங்குக்கு முன்னாடியே 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரூம்ல இருந்து கிளம்பி ஹரமுக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்ணணும். ஹரமுக்குள்ள போய் தான் தொழுவணும், பள்ளிக்கு உள்ள போய் தான் தொழுவணும். வெளியில சம்பந்தம் இல்லாத இடத்துல எல்லாம் ரோட்லயே நின்று எங்கெங்க இடம் கிடைக்குதோ அங்க ஆரம்பிச்சாங்கன்னா அங்கேயே முசல்லா விரிச்சு அப்படியே தக்பீர் கட்டிடுறது. அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம இங்கிருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்காக போயிருக்கோங்க? தொழுறதுக்கு தானே போயிருக்கோம், அமல் செய்ய தானே போயிருக்கோம். இப்ப அங்க போய் கூட நம்முடைய அமல்கள்ல முன்னேற்றம் வரலன்னா வேற என்ன வேலை நமக்கு அங்க? அதனால கண்டிப்பாக டைம் என்னவோ உங்களுக்கு தெரியும்.
பாங்கு சொன்னா இக்காமத்துக்கு டைம் கிடையாது. நம்ம பள்ளியாசல்ல பாங்கு நேரம் இக்காமத் டைம் 2 எழுதி போட்டிருப்போம். அங்க இக்காமத்துக்கு டைம் இருக்காது, பாங்குக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். பாங்கு சொன்ன பிறகு சுன்னத் தொழுகிறதுக்கு டைம் இருக்கும். சுன்னத்துக்கு பின்னாடி எப்ப இக்காமத் சொல்லுவாங்கன்னு தெரியாது. எப்ப இக்காமத் சொல்றாங்களோ அப்ப தக்பீர் கட்டிக்க வேண்டியதுதான். அப்ப நாம சுன்னத் தொழுகக்கூடியவங்க முன்னாடியே போய் பாங்குக்கு முன்னாடியே பள்ளிக்கு உள்ள இருக்கணும், உள்ள போய் தொழணும்னு தான் நினைக்கணும். ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு, காபாவை கண்ணால பாக்குற பாக்கியம். நான் தான் இங்க வீட்டுல டிவிலே பாக்குறேன்னு சொல்லக்கூடாது. டிவில பார்த்தா காபாவை பார்த்தா நன்மைன்னு மார்க்கம் சொல்லல. காபாவை நேர்ல பார்த்தாலே நன்மை, தவாப் செய்யறதெல்லாம் மத்தபடி. அப்ப நாம இருக்கக்கூடிய காலங்கள்ல எப்பவுமே நாம ஹரமுக்கு போகணும், ஹரம்ல காபாவை பார்த்த மாதிரி உட்காரணும். காபாவுடைய ஏதாவது ஒரு நம்ம பார்த்த மாதிரியே உட்காரணும். அதிகமான இடங்கள்ல காபாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தணும். காபாவுடைய முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய காபாவுடைய வாசல் இருக்கக்கூடிய அந்த பகுதியை முன்னோக்கி, ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் காபாவுடைய வாசலுக்கும் இடைப்பட்ட பகுதியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முல்தஸிம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. காலை பிடிச்சு கெஞ்சி கதற இடம்னு அர்த்தம். முல்தஸிம், அங்க கேட்கப்படுகிற துஆவை ஒரு குழந்தை தன்னுடைய காரியம் சாதிப்பதற்காக எப்படி தன்னுடைய அத்தா கால கையை பிடிச்சு கெஞ்சும் போது அட போடானாவது கொடுத்துருவோமோ, அது மாதிரி அல்லாஹ் தரக்கூடாதுன்னு நினைச்சாலும் தர்ற இடம் முல்தஸிம் சொல்லுவாங்க. முல்தஸிமுக்கு நேராக இருக்கணும், காபாவை தொடாம வந்துடக்கூடாது. மற்ற நேரங்கள்ல உம்ரா செய்யும் போது காபாவை தொடக்கூடாது, ஃபுல்லா வாசன திரவியங்களா இருக்கும். அப்ப எஹ்ராமுடைய நிலைமையில வாசன திரவியம் பூசக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. சாதாரண தவாஃப் மட்டும் எஹ்ராமுடைய உடையில இல்லாம சாதாரண ட்ரெஸ்ல போய் தவாஃப் செய்யும் போது அந்த நேரங்கள்ல காபாவை எப்படியாவது தொடர்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஹஜ்ருல் அஸ்வத் முத்தமிடல, அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுக்காக வேண்டி காபாவுடைய எந்த பகுதியும் தொடாமே வந்துடக்கூடாது. காபாவை தொடணும், காபாவோடு நம்முடைய முகத்தை பதிக்கணும். ஆசை இருக்கணும். முதல்ல ஆசை இருந்தா அல்லாஹ் அதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான். காபாவுடைய வாசல் எவ்வளவு ஹைட் இருக்கு பாத்திருக்கீங்களா? எனக்கு 2 மடங்கு இருக்கும். நான் எகர்னா கூட தொட முடியாது, அவ்வளவு ஹைட் இருக்கும். முதல்ல ஹஜ்ஜுக்கு போகும்போது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வாசலை பிடிச்சி துஆ செய்கிற பாக்கியத்தை தந்தான். ஒண்ணு இல்ல, ஆசை தான் இருந்துச்சு. ஆசை இருந்துச்சு, சுத்தி போனேன். கொஞ்சம் கொஞ்சம் போக போக பக்கத்துல போனேன், வாசலு கிட்ட போனேன். பின்னாடி பெரிய ஆஜானுபாகுவான ஒரு கருப்பு நிக்கிற ஒருத்தர் வந்தாரு. நான் கஷ்டப்பட்டு அழுது அப்படியே பக்கத்துல போய் கையும் எட்ட மாட்டேங்குது, ஒன்னும் எட்ட மாட்டேங்குது. நின்ற பாதி அளவுக்கு நின்னேன். அந்த ஆள் டக்குன்னு தூக்கி விட்டான், பிடிச்சிக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். 2 நிமிஷம் நின்று துஆ செய்யற வாய்ப்பு கிடைச்சு. ஆசை இருந்தா முடியும். எதுக்கும் ஆசைப்படணும். ஆசைப்படும் போது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் வந்துடக்கூடாது, அடுத்தவங்களை காயப்படுத்தி அடையணும்னு நினைக்க கூடாது. வாய்ப்பை தந்தானா பயன்படுத்தணுமா, அடுத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு நினைக்கணும். வாய்ப்பு அதுலயே நின்றுணும் ஒரேடியா என்ன நினைக்க கூடாது. இவ்வளவு தூரம் போய் காபாவுடைய ஒரு பகுதியையாவது தொடணும், காபாவோடு நம்முடைய கன்னத்தை உரசணும், காபாவோடு நம்முடைய உதடுகள் ஒட்டணும். அல்லாவையே முத்தமிட்டது போல, அல்லாவையே தொட்டது போல உணர்வு நமக்கு ஏற்படணும். இந்த ஏற்பாடுகள், இந்த உணர்வுகள் தான் நம்முடைய ஹஜ்ஜ முழுமைப்படுத்தும், நம்முடைய உம்ராவை முழுமைப்படுத்தும். ஒரே ஒரு தடவை அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், நாம இருக்கக்கூடிய 30 நாளோ 40 நாளோ, அந்த 40 நாள்ல அந்த ஒரு சில நிமிடங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத தங்கமாயிடும். அப்ப அந்த ஆசைப்படணும், யாருக்கும் தொந்தரவு இல்லாம கஷ்டம் இல்லாம காபாவுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் போய் அதை டச் பண்ணணும், தொடணும். அதை தொட்டு அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்கணும். ஒவ்வொரு பகுதியும் ஒரு நேரம் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேரம் உட்கார்ந்து துஆ செய்யணும், ஒரு நேரம் முல்தஸிமுக்கு நேரம் உட்கார்ந்து துஆ செய்யணும், ஒரு நேரம் காபாவுடைய வாசலுக்கு நேரம் உட்கார்ந்து துஆ செய்யணும், ஒரு நேரம் ஹத்தீப் வளைவு இருக்குல்ல, இந்த வளைவுக்கு நேர, அதுக்கு நேரம் மேலதான் நடுவுல மீசாபுர் ரஹ்மத்துன்னு சொல்லுவாங்க, தண்ணி விழக்கூடிய அந்த பாதை இருக்கும். அந்த மீசாபுர் ரஹ்மத்து வழியாதான் உலகத்துக்குண்டான எல்லா ரஹ்மத்தும், அல்லாஹ்ட்ட கேட்கிறோம்ல, ரஹ்மத்து கொடு, ரஹ்மத்து கொடு, பரக்கத்து கொடுன்னு, எல்லா ரஹ்மத்தும் எல்லா நாளும் காபாவின் மீசாபுர் ரஹ்மத்து வழியாகத்தான் எல்லா பள்ளிகளுக்கும் வந்து பள்ளிவாசல் மூலமாக கடைக்கோ வீட்டுக்கோ வந்து சேருது. அப்ப நாம எங்க மீசாபுர் ரஹ்மத்து தயாராகுதோ அந்த தொழிற்சாலைக்கு போய் நிக்கிறோம். மீசாபுர் ரஹ்மத்துக்கு நேரம் நின்று அந்த அருளை, அந்த ரஹ்மத்தை, அந்த பரக்கத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். ஒவ்வொரு இடங்கள்லையும் காபாவுடைய எந்த இடத்தையும் மிஸ் பண்ணக்கூடாது.
பொதுவாகவே பள்ளிவாசலுக்கு வந்தா நமக்குன்னு ஒரு இடம் இருக்கக்கூடாது. பள்ளிவாசல் அந்த ஹாஜியாரா 3வது தூண்ல 4வது இடமா உட்கார்ந்து இருப்பார், அப்படி சொல்லக்கூடாது. பள்ளிவாசல்ல எல்லா இடத்திலையும் நம்முடைய நெத்தி பட்டிருக்கணும். நாளைக்கு நம் நெற்றி பள்ளியினுடைய எந்த இடத்துல பட்டுச்சோ அந்த இடங்கள் நாளைக்கு மறுமையில நமக்காக அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். இவர் தொழுதாரு, நான் சாட்சி சொல்றேன், பள்ளிவாசலுக்கு வந்தாரு, இங்க இந்த இடத்துல என் இடத்துல, அது சொல்லும். ஆமா, என் இடத்துல தொழுதாரு. அப்ப இந்த பள்ளியில எந்த இடத்துலயும் நம்முடைய நெத்தி படாத, சஜிதா செய்யாத இடம் இருக்கக்கூடாது. எல்லா இடத்திலும் சஜிதா இருக்கணும். அதே போலதான் காபாவிலையும் நம்ம ஆசைப்படணும். இருக்கிற நாள்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பகுதிகள்ல காபாவை சுத்தி மத்தாஃபனுடைய பகுதிகள்ல ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் ஒவ்வொரு இடத்திலேயும் அந்த மத்தாஃபனுடைய எல்லா இடமும் நம்முடைய நெற்றிப்பட்ட இடமாக மாறணும். நம்முடைய மறுமையில் மத்தாஃபு, ஒட்டுமொத்த மத்தாஃபும் காபாவை சுற்றி இருக்க இடமும் நாளைக்கு அல்லாஹ்ட்ட நமக்காக சாட்சி சொல்கிற இடமாக அந்த இடங்கள் மாறி போகணும். ஐஸ்கிரீம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், கபாப் அது எல்லா இடத்துலையும் கிடைக்கும், கிடைக்காத இடமே கிடையாது. ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு மக்காவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, கறி சாப்பிட்றதுக்கு மக்காவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய நேரங்களை குறைக்கணும், அமருடைய நேரங்களை அதிகப்படுத்தணும். அதுக்குதான் போயிருக்கிறோம் என்கிற எண்ணத்தோட அமல்கள் செய்யணும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரப்போறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் என்னுடைய வஃபாத்துக்கு பிறகு என்னுடைய கபரை வந்து ஜியாரத்து செய்வாரோ அவர் என்னை ஹயாத்தோடு தரிசித்தவரை போல என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹான ஹதீஸ், யாரும் இதுல மாற்றுக்கிறது கிடையாது. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பராவுக்கு முன்னாடி நின்று ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலேயே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரில் நின்று எப்படி சலாம் சொல்வோமோ அந்த உணர்வு பூர்வமான அந்த நிலை நமக்கு ஏற்பட வேண்டும். நபிகளாருக்கு உண்மையிலேயே நேரடியாக சலாம் சொல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மறுமொழி சொல்கிறார்கள், உங்களுக்கும் அல்லாஹ் சலாமத்தை தருவானாக, உங்களுக்கும் அல்லாஹ் நிம்மதியை தருவானாக என்கிற நபியினுடைய மறுமொழி நேரடியாக நமக்கு கிடைக்கிறது என்றால் எத்தனை மறுமொழி நம்ம கேட்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ ஏற்றுக்கொள்ளாம போகுமா? ரசூலுல்லாஹ் நமக்காக துஆ செய்யறாங்கன்னா அந்த துஆவை எத்தனை முறை நாம வாங்கணும்? கஷ்டமே கிடையாது. எத்தனை தடவை வேணாலும் சுத்தி சுத்தி வந்து சலாம் சொல்லிட்டு ஒரு வழியா வந்து இன்னொரு வழியா போய்கிட்டே இருக்கலாம். ஆண்களை பொறுத்தவரை எந்த டிஸ்டர்பும் இல்லை, எந்த டைமும் கிடையாது. 24 மணி நேரமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்லக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் கிடைக்குது. ஆனா எத்தனை ஹாஜிகள், எத்தனை உம்ராவுக்கு செல்லக்கூடியவங்க சலாம் சொல்வதில் அதிக கவனம் செலுத்துறாங்க? கம்மி, குறைவு. நேரங்கள் ரொம்ப கம்மி. தொழுவாங்க, நேரம் வந்துருவாங்க. தொழுவும் போது கூட போறதுக்கு முன்னாடியே 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போகணும், போய் சலாம் சொல்லிட்டு பள்ளியாசல போய் உட்காரணும். தொழுக முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது திரும்ப ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லிட்டு திரும்ப ரூமுக்கு வரணும். இது மாதிரியான நிலைகளை ஏற்படுத்தி கொண்டா நம்முடைய ஹஜ்ஜு, நம்முடைய உம்ரா பயன்மிக்கதாக உண்மையிலேயே. ஏன்னா அல்லாஹ் யாருக்கு எவ்வளவு காலத்தை வச்சிருக்கிறானோ நமக்கு தெரியாது, ஹயாத்தை வச்சிருக்கிறான்னு தெரியாது, யாருக்கு எத்தனை முறை அந்த பாக்கியத்தை தருவான்னு தெரியாது. அதனால நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பு, இந்த பாக்கியம் இறுதி வாய்ப்பாக நினைக்கணும், இறுதி பாக்கியமாக நினைக்கணும். பரவாயில்ல, இப்ப போனா அடுத்த தடவை வந்து செஞ்சுக்கலாம் அப்படி நினைக்க கூடாது. இந்த வாய்ப்பு இறுதி வாய்ப்பா நினைச்சு அடுத்த முறை வராம போனா என்ன செய்யறது? அதனால இப்பவே அதிகமா சலாம் சொல்லணும், இப்பவே அதிகமா செலவாக்கு ஓதணும், இப்பவே அதிகமா ஹரம்ல கால் பதிக்கணும் என்கிற எண்ணத்தோடு நாம் இருக்க வேண்டும். எல்லா இடங்களிலேயும் நீங்கள் துஆ செய்கிற அத்தனை இடங்களிலேயும் சமுதாயத்துக்காக, இஸ்லாமியர்களுக்காக, உலக நாடுகளில் வாழுகிற இஸ்லாமியர்களுக்காக, அவர்களுடைய கஷ்டங்கள் போக்குவதற்காக துஆ செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் எவ்வளவு அதிகமாக துஆ செய்வோமோ அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் நம் துஆ செய்யும் போது ஒரு மலக்கை ஏற்பாடு செய்வானோ, ஏற்பாடு செஞ்சு நாம அடுத்தவங்களுக்காக துஆ செய்ய அந்த மலக்கு நமக்காக துஆ செய்வாராம். யா அல்லாஹ், இவர் அவருக்காக கேட்கிறாரு, நீ இவருக்கும் அந்த பாக்கியத்தை கொடு. இவர் அவர் கஷ்டம் போகணும்னு கேட்கிறாரு, யா அல்லாஹ் இவர் கஷ்டத்தை நீ போக்கு. யா அல்லாஹ் அவர் கடன் கொள்ள நீங்கணும்னு கேட்கிறாரு, இவர் கடன் கொள்ளைய நீ நீக்கு அப்படின்னு யார் நமக்காக கேட்பா? மலக்கு கேட்பார். நாம் கேட்கிற துஆ கூட ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். மலக்கு கேட்கிற துஆ
இப்ப நாம் அடுத்தவர்களுக்காக துஆ செய்கிற போது மலக்கு நமக்காக துஆ செய்கிறார் அப்படின்னா நாம எப்பெல்லாம் நமக்காக துஆ செய்வோமோ, நம்ம குடும்பத்துக்காக துஆ செய்வோமோ, நம்முடைய வியாபாரத்தினுடைய பரக்கத்துக்காக துஆ செய்வோமோ, நம்முடைய கடன் தொல்லைகள் நீங்கணும் துஆ செய்வோமோ, நம்முடைய பிள்ளைகள் மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக சாலிகான குழந்தைகளா வளரணும் துஆ செய்வோமோ, அப்போதெல்லாம் யா அல்லாஹ் உலக முஸ்லிம்களுடைய கடன் தொல்லைகளை அகற்றுவாயாக என்று ஒரு வார்த்தை சேர்த்துக்கணும். உலக முஸ்லிம்களுடைய வியாபாரங்கள் பரக்கத்து செய்வாயாக அப்படின்னு சேர்த்து கேட்கணும். உலக முஸ்லிம்கள் வாழக்கூடிய அத்துணை இளைய சமுதாயத்திற்கும் யா அல்லாஹ் ஹிதாயத்தை நேர்வழியை கொடுப்பாயாக கேட்கணும். பிள்ளைகளை மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான பிள்ளைகளாக ரப்பே நீ வாழச் செய்யும் கேட்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கேட்பது போல உலக பிள்ளைகளுக்காக வேண்டியும் கேட்கும் போது, அடுத்த வீட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது நம்மளுக்கு அல்லாஹ் ஹெல்ப் பண்ணுவான்ற அந்த நம்பிக்கையோடு கேட்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மிடமிருந்து செல்லக்கூடிய ஹாஜிகளுடைய எல்லா விதமான சஃபர்களையும் அவர்களுடைய பிரயாணங்களையும் அல்லாஹ் லேசாக்கி தந்தல் புரிவானாக. எங்கெல்லாம் அவர்கள் துஆ செய்வார்களோ அங்கெல்லாம் நம்முடைய ஞாபகத்தையும் அல்லாஹ் உதிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.